ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா திருச்சியில் இருக்கிற சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருக்கோங்க. சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து நம்ம புதுசா ஓபன் பண்ணியிருக்கிற பஞ்சப்பூர் கலைஞர் கருணாநிதி டெர்மினஸ்க்கு வந்து நாம டைரக்ட் ஷட்டில் பஸ்ல டிராவல் பண்ண போறோம். பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 2-3 வீக்ஸ் ஆகுதுங்க. அதனால இங்கிருந்து டைரக்ட் ஷட்டில் சர்வீஸ் விட்டுட்டாங்க. ஸோ வாங்க இங்கிருந்து நாம பஞ்சப்பூர் நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பஞ்சப்பூர் கலைஞர் கருணாநிதி டெர்மினஸ் வரைக்கும் போற பஸ் லாகுக்குள்ள போகலாம். மக்களே, நம்ம திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தோட என்ட்ரன்ஸ் பக்கத்துல நின்றுட்டு இருக்கோங்க. நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து வெளியவே வந்துட்டு போயிடுவாங்க. சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள போகாது. ஸோ இங்க பஞ்சப்பூர் பேருந்து நிலையம்னு போட்டிருக்க மாட்டாங்க, கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம்னு போட்டிருப்பாங்க, இல்ல கலைஞர் பேருந்து முனையம்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? என்னடா பஞ்சப்பூர்னே போடலையேன்னு அப்படியே மலைச்சு போய் நிக்காதீங்க, கலைஞர் பேருந்து முனையம்னு இருக்கும். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுவாங்க, பஸ் வரட்டும். டைரக்ட் பஸ்ஸஸ் இருக்கு நமக்கு. மக்களை, சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து கல்லணை போற பஸ், அதுக்கப்புறம் திருவானைக்கால், ஸ்ரீரங்கம், ஏர்போர்ட்டு, ரயில்வே ஜங்ஷன், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, கலைஞர் பஸ் ஸ்டாண்ட் போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள போகாதுங்க. என்ட்ரன்ஸ்க்கு வெளியே இருக்கிற ரோட்லயே நிற்பாங்க. ஸோ நம்ம இங்கிருந்து தான் வந்து பஸ் பிடிக்கணும். டைரக்ட் ஷட்டில் பஸ் சத்திரத்திலிருந்து கலைஞர் கருணாநிதி பேருந்து முனையத்துக்கு. வெயிட் பண்ணுவாங்க, பஸ் வரட்டும். மக்களே, நம்ம என்ட்ரன்ஸ் பக்கத்துல நின்றுட்டு இருந்தோம் இல்லையா, ஆப்போசிட்ல, அங்கேயும் ஏறலாம். நீங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்டு ஃப்ரண்ட் சைடும் ஏறலாங்க. இங்கேயும் ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க, கலைஞர் பேருந்து முனையம்னு போட்டு. மக்களே, இங்க பாருங்க, நம்ம சத்திரம் பேருந்து நிலையத்தோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல நின்றுட்டு இருக்கோங்க. இங்கிருந்து கலைஞர் பேருந்து முனையம்னு தான் போட்டிருக்கோம். ஓகேவா? பஞ்சப்பூர்னு போட்டிருக்காது, கலைஞர் பேருந்து முனையம்னு போட்டிருக்கிற எல்லா பஸ்ஸஸுமே வந்து உங்களுக்கு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வழியா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போற பஸ்ஸஸ். ஓகேவா? இது வந்து டைரக்ட் ஷட்டில்ங்க. நேரா நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஞ்சப்பூர் வரைக்கும் போற பஸ்ஸஸ் எல்லாம். மக்களே, நம்ம பஞ்சப்பூர் கலைஞர் பஸ் ஸ்டாண்டு போற பஸ்ஸோட கண்டக்டர் பண்ணா பாருங்க. ஹலோண்ணா, இங்கிருந்து பஞ்சப்பூர் போறதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகுங்க? 1 hour and 10 minutes. சூப்பர். ஸோ மக்களே பாருங்க, 1 மணி நேரத்துல கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க சத்திரம்ல இருந்து நம்ம கலைஞர் பேருந்து முனையத்துக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிராவல் பிளான் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ப்ரோ. மக்களே, இந்த பஸ்ல ஃபுல்லா இருக்குங்க. நம்ம வீடியோ ஷூட் பண்ண முடியாது. நமக்கு இன்னொரு பஸ் கிளம்புது பாருங்க. இதுல பஞ்சப்பூர்னே போட்டிருக்கு. ஸோ எதிர் பஞ்சப்பூர்னு போட்டிருக்கும், இல்ல கலைஞர் பேருந்து முனையம்னு போட்டிருக்கும். வாங்க இதுல போட் பண்ணுவோம். மக்களே, நம்ம திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பஞ்சப்பூர் போற பஸ்ல உட்கார்ந்து இருக்கோங்க. சோ நம்ம சத்திரம் பேருந்து நிலையத்தோட அழகான என்ட்ரன்ஸ் பாருங்க. செம்ம சூப்பரான கனெக்டிவிட்டிங்க. இப்போ திருச்சிக்குள்ள இப்போ சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் ஒன்னு இருக்கு, அதுக்கப்புறம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டும் டவுன் பஸ் ஸ்டாண்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து அஃபிஷியலி பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து அஃபிஷியலி புது பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிற நேம் வந்து மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் டவுன் பஸ்ஸஸ்ல எல்லாம் கேட்கறது, டிரைவர் கண்டக்டர் எல்லாம் புது பஸ் ஸ்டாண்ட் போகுமா பழைய பஸ் ஸ்டாண்ட் போகுமான்னு தான் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ என்னதான் பஞ்சப்பூர் கலைஞர் கருணாநிதி பேருந்து முனையம்னால பேர் வச்சாலும் மக்கள் என்னமோ யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டே புது பஸ் ஸ்டாண்டு தான். ஸோ இப்போ நம்ம கலைஞர் பேருந்து நிலையம், பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் வந்து அபிஷியலி திருச்சியோட புது பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு மக்கள் பேச்சு வழக்குல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ சத்திரம்ல இருந்து நாம
பஞ்சப்பூர் போயிட்டு இருக்கோங்க புது பஸ் ஸ்டாண்டுக்கு. போற வழியில தான் வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டும் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா திருச்சி ரயில்வே ஜங்ஷனும் இந்த வழியில தான் இருக்கும். ஸோ சத்திரம்ல இருந்து பஞ்சப்பூர் போற வழியிலேயே வந்து முக்கியமான கனெக்டிவிட்டி பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் ஆயிருது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நீங்க ட்ரெயின்ல வந்தாலும் சரி, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாலும் சரி, சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாலும் சரி, சத்திரம்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் அதாவது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போற பஸ்ல நீங்க போட் பண்ணிக்கலாம். டைரக்ட் ஷட்டில் மாதிரி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன். பஞ்சப்பூர்ல இருந்து சத்திரம்ல இருந்து பஞ்சப்பூர் போறதுக்கு ஒருவேளை டைரக்ட் பஸ் கிடைக்காட்டி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு எப்படி வந்து விராலிமலை போற பஸ் பிடிச்சி பஞ்சப்பூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவா டைரக்ட் பஸ் கனெக்டிவிட்டி பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிக்கெட்டும் எடுத்தாச்சுங்க. நம்ம திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்டான பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் வரைக்கும் போறதுக்கு 15 ரூபா டிக்கெட் பிரைஸ். ஸோ விச் இஸ் அஃபோர்டபுள் தான் சொல்லுவேன். நீங்க ஈஸியா வந்து ஒரே பஸ்ல சத்திரம்ல இருந்து பஞ்சப்பூர் வரைக்கும் ரீச் ஆயிடலாம். அதுவும் முக்கியமான பேருந்து முனையங்கள், ரயில் நிலையங்கள் எல்லாம் கிராஸ் பண்ணி தான் போகுதுங்கிறதுனால ஒரே பஸ்ல எல்லா கனெக்டிவிட்டி பாயிண்ட்ல இருந்தும் நீங்க பஞ்சப்பூர் போற மாதிரி அமைஞ்சிருக்குது. அப்படிங்கிறது தான் வந்து நல்ல விஷயம். திருச்சிக்குள்ள வந்துட்டு ஐயோ என்னடா இவ்வளவு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வேற ரொம்ப தொலைவில் கட்டிட்டாங்க, நாம எப்படி சிட்டிக்குள்ள இருந்து போறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன், ஒரு ஆங்ஸைட்டியே உங்களுக்கு தேவையில்லை. நீங்க தமிழ்நாட்டில இருந்து எந்த பகுதியில இருந்து எந்த பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் சரி, எந்த ரயில்வே ஸ்டேஷன் லைக் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலும் சரி, உங்களுக்கு அந்தந்த பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரண்ட்லயே வந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்லயே வந்து உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு பஞ்சப்பூர் போறதுக்கு. ஓகேவா? அதே மாதிரி ரிட்டர்ன் பஞ்சப்பூருக்கு வந்துட்டு நீங்க சிட்டிக்குள்ள வரணும்னாலும் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்ட், அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சிட்டி பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்பும். அங்கிருந்து உங்களுக்கு எல்லா பக்கம் போறதுக்கும் டவுன் பஸ் கிடைக்கும் மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம திருச்சிராப்பள்ளி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த ஹாஸ்பிட்டல் மதுரம் ஹாஸ்பிட்டலா, அதுக்கு ஆப்போசிட்ல தான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. ஸோ பாருங்க, நம்ம சத்திரம்ல இருந்து பஞ்சப்பூர் போற வழியிலேயே எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸுமே நம்ம கிராஸ் பண்ணி தாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ திருச்சி சிட்டியுமே பாத்தீங்கன்னா நல்லா கிளீனா இருக்கு. உண்மையிலேயே வந்து ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம மாநகராட்சிகள் எல்லாம் வந்து தரம் உயர்ந்துட்டே இருக்கு, விரிவாக்கம் அடைஞ்சிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு வந்து சுத்தமாவும் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரோட ஆசையாவும் இருக்கும். ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா திருச்சி சிட்டி வந்து மற்ற தமிழ்நாடோட சிட்டியை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே கிளீனா இருக்கு. இப்போ நிறைய மரங்கள் எல்லாம் வந்து நட்டுட்டு இருக்கிறது வந்து இன்னுமே ஹாப்பியான விஷயம். ஏன்னா நம்ம திருச்சி வெயில் காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்மள சுட்டு எரிச்சிரும். அதுக்கு நம்மளை பாதுகாக்கிறது நம்ம மரங்கள் மட்டும்தான். ஸோ எவ்வளவு மரங்கள் வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நான் ஒரு 6 monthsல வந்து ஒரு 2-3 டைம்ஸ் திருச்சி டிராவல் பண்ணிட்டேன். ஒவ்வொரு டைமும் வந்து பார்க்கும்போது நிறைய மரக்கன்றுகள் ரோட் சைட்ல நட்டிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா,
நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு நம்ம ராஜேந்திர சோழன் அவர்களை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக வந்திருந்தாங்க. அதனால திருச்சி சிட்டி ஃபுல்லாவே வந்து அப்படியே நிறைய செக்யூரிட்டி பேனர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஏரியாக்கள்ல ரோட்ஸ் எல்லாம் கூட வந்து சரி பண்ணியிருக்காங்களா. ஸோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு பாருங்க. பிரதமர் வராருங்கிறதுக்காகவாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. சோ மக்களே, இப்ப நாம திருச்சி ஜங்ஷன் இருக்கிற ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், மாநகராட்சி, ஜோசப்ஸ் காலேஜ் இதெல்லாம் தாண்டி நம்ம திருச்சியோட இன்னொரு முக்கியமான கனெக்டிவிட்டி பாயிண்டான நம்ம திருச்சி ரயில்வே ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாருங்க, நீங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஞ்சப்பூர் போற வழியிலேயே வந்து எல்லா முக்கியமான டிராவல் பாயிண்ட்ஸையும் நம்ம கிராஸ் பண்ணி தான் போறோம். ஸோ திருச்சிக்குள்ள வந்து என்னதான் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் அவுட்டர்ல இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆங்ஸைட்டியோ ஒரு பதட்டமோ தேவையில்லை. எல்லா பக்கம் கனெக்டிவிட்டி சூப்பரா பண்ணியிருக்காங்க. நம்ம ஷட்டில் பஸ் வந்து எல்லா பாயிண்ட்ஸையுமே கனெக்ட் பண்ணிருது. ஸோ அழகா நீங்க திருச்சிராப்பள்ளிக்கு ட்ரெயின்ல வந்தீங்கன்னா ஜங்ஷன்ல இருந்து வெளியே வந்தோடனே வந்து உங்களுக்கு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், சத்திரம் பஸ் ஸ்டாண்ட், பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் மூணுக்குமே வந்து உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். ஏர்போர்ட் போகணும்னா நீங்க பஞ்சப்பூர் போயிட்டு புதுக்கோட்டை பஸ் எடுத்தீங்கன்னா அதுல நீங்க ஏர்போர்ட் போய் இறங்கிக்கலாம். ஸோ அது மட்டும்தான் இப்போ கொஞ்சம் சிட்டில இருந்து அவுட்டர்ல இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்டிவிட்டி பாயிண்ட்ஸுமே சூப்பரா கனெக்ட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் மேஜர்லி பார்த்தா நிறைய ஃப்ளைட்ல போறவங்க வந்து கேப்ல பிடிச்சி போய்ப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் பட்ஜெட் டிராவலர்ஸ்ல ஏர்போர்ட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கவே இருக்கு நம்ம புதுக்கோட்டை பஸ். அதுல போயிட்டு நீங்க ஏர்போர்ட்ல இறங்கிக்கலாம். ஸோ அந்த வழியில தான் பார்த்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ், என்ஐடின்னு சொல்லுவாங்கல்ல, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதெல்லாமே வந்து அது ஒரு எஜுகேஷன் ஹப்னு சொல்லலாங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க நம்ம ஏர்போர்ட் சைடு. அண்ட் புதுக்கோட்டை போகிற மக்களும் வந்து நிறைய அந்த வழியில டிராவல் பண்ணுவாங்க ஏர்போர்ட் இருக்கிற வழியில. ஓகேவா? ஸோ அதுக்கு மட்டும்தான் வந்து நீங்க எங்கிருந்தாலும் புதுக்கோட்டை பஸ் பிடிச்சு நீங்க ஏர்போர்ட்டுக்கு போற மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய பஸ்ஸஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். புதுக்கோட்டை போற வழியில இருக்கிற ஊர்களுக்கு போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஏர்போர்ட் போற ரூட்ல தான் போகும். ஸோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை ரூட், திருச்சி டு புதுக்கோட்டை ரூட்ல போற எந்த பஸ் எடுத்தாலும் நீங்க ஏர்போர்ட் போய் இறங்கிக்கலாம். மக்களே, நம்ம ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து இப்போ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டோட நிலைமை. என்னதான் இருந்தாலும் நிறைய பல வருடங்களாக சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பாக்குறவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யும். ஆஹா, எவ்வளவு தடவை நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வழியா டிராவல் பண்ணிருப்போம், இப்போ இவனை பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆக்கிட்டாங்களேடா அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். பட் இருந்தாலும் கால மாற்றத்துல எல்லாமே மாற்றத்திற்கு ஆட்கொள்ளப்படுவதுதான் கரெக்டா.
ஸோ நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து அஃபிஷியலி பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஸோ சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம ரயில்வே ஜங்ஷன் தாண்டி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் என்று முன்னாடி அழைக்கப்பட்ட பழைய பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாம. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எல்லா டவுன் பஸ்ஸஸும் பழைய பஸ் ஸ்டாண்ட், அதாவது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியவே தான் நிறுத்திட்டு போவாங்க. இப்ப பாத்தீங்களா, ஜம்முன்னு இப்போ இவனுங்களோட கோட்டை ஆயிடுச்சு, டவுன் பஸ்ஸோட கோட்டை ஆயிடுச்சு நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. ஒரு காலத்துல என்ன உள்ள விட்டையாடா அப்படின்னு கேட்ட பஸ் ஸ்டாண்டு இப்ப பாரு, நாங்க தான் உள்ள வரணும், அப்பதான் நீ இருக்க முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டோட நிலைமை. பட் எனிவேஸ், ஸோ இப்போ கட்டியிருக்கிற பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து வேற லெவலுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்கு. நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை பத்தி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ போட்டிருக்கோம். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, சென்ட்ரலைஸ்ட் ஏசி, டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்டு. டபுள் டெக்கர்னா கீழே எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் வந்து உங்களுக்கு டவுன் பஸ் வந்து போகுதுங்க. ஸோ செம்ம சூப்பரா பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டிஸ் என்ன, லிஃப்ட் என்ன, அதுக்கப்புறம் ஸ்டேர் கேசஸ், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஃபுல்லா சென்ட்ரலைஸ்டு ஏசி, நம்ம வெயிட்டிங் ஏரியா, எஸ்சிடிசி கவுண்டர்ஸ், ஹோட்டல் இருக்கிற ஏரியா எல்லாமே ஃபுல்லாவே வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி. அங்கிருந்து நம்ம ஒவ்வொரு டோர் வழியா பிளாட்ஃபார்ம் போகணும். கிட்டத்தட்ட 8 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. 8 பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு 4 என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. செம்ம சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கண்டினியூஸா பஸ் ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணாங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. கண்டிப்பா பார்த்தா நிறைய ஊர்களோட ஏர்போர்ட்டே வந்து நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் அளவுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. நான் எதையுமே மிகைப்படுத்தி சொல்லல. உண்மையிலேயே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம என்ட்ரி பாயிண்ட் ஆகட்டும், உள்ளுக்குள்ள இருக்கிற லாபி ஆகட்டும், பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து டாப் கிளாஸா இருக்குங்க. ஸோ எதுலையுமே குத்தங்குற சொல்ல முடியாது. மெயின்டெனன்ஸ் மட்டும் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா பஸ் ஸ்டாண்ட் அப்படியே மேனேஜ் ஆகும். தெரியல எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு. இன்னும் ஒரு 2-3 months கழிச்சு தான் தெரியும். டெஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தானே போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி ஆக போகுது அப்படின்னு. ஸோ பொதுமக்களோட ஆகிய நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னதான் வந்து கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதை பாதுகாப்பா சிவிக் சென்ஸோட மேனேஜ் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்ம கையிலும் தான் இருக்கு. ஸோ அதை கருத்தில் கொண்டு நம்ம எல்லாருமே வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நல்லா பேணி பாதுகாப்போம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி ஜிஹெச், அதுக்கப்புறம் மாநகராட்சி ஆபீஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் திருச்சி ஜங்ஷன், ரயில்வே ஜங்ஷன்,
திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், அதாவது இப்போ மக்கள் எல்லாம் கூப்பிட்டு இருக்கிற பழைய பஸ் ஸ்டாண்டு, இதெல்லாம் கிராஸ் பண்ணி நாம திருச்சி சிட்டில இருந்து அவுட்ரு வந்து நாம இப்போ பைபாஸ்ல டுவர்ட்ஸ் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் போயிட்டு இருக்கோங்க. ஸோ நம்ம சிட்டியிலிருந்து அவுட்டர் வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நாம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடுவோம். ஸோ எதுக்கு வந்து சிட்டியிலிருந்து தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவ்வளவு பெரிய இடம் வந்து சிட்டிக்குள்ள கிடையாது. அதனால பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சிட்டிக்கு வெளியே தான் கட்ட முடியும். மக்களே, நம்ம திருச்சி சிட்டியில இருந்து பைபாஸ் வழியா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கிற வழியில பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா கனரக வாகன முனையம் அப்படிங்கறது ஒண்ணு அமைச்சிருக்காங்க. நம்ம திருச்சி மாநகராட்சி வந்து அங்க தூரத்துல தெரியுது பாருங்க நம்ம பஸ் ஸ்டாண்டு. மேல வந்து ஷீல்டு போட்டிருக்காங்க இல்லையா, லைக் கர்வா இருக்கு பாருங்க. அங்கதான் வந்து மேலதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் வந்து நம்ம பஸ் போகுது. ஓகேவா? கீழே வந்து முன்னாடி போகுது பாருங்க, டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ். நான் சொன்னல மொத்தமா 8 பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு. அதே வந்து நம்ம சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருக்கிற லாபி இருக்கு இல்லையா, அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கும். அங்கிருந்து நம்ம மேல போனோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் வந்து நம்ம டவுன் பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ உள்ளுக்குள்ள இருந்து நீங்க டவுன் பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு தான் வந்து எஸ்கலேட்டர் சர்வீசஸ், லிஃப்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வயசானவங்க வந்தாலும் எப்படிடா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேல ஏறி போறது அப்படிங்கிற பிரச்சனையே வேண்டாம். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஃப்ரெண்ட்லியாகவும் பண்ணியிருக்காங்க. வீல் சேர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமும் கொடுத்துருக்கு. ஸோ எப்படி மக்கள் வந்தாலுமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு பகி சர்வீஸ் இருக்கு. அந்த எலக்ட்ரிக் கார் குட்டியாக ஓடிட்டு இருக்கோம்ல ஏர்போர்ட்ஸ்குள்ள, ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம், அதே மாதிரி 4-5 பகி சர்வீஸ் கார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மக்களே என்ட்ராயாச்சுங்க. இங்க பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஆக்சஸ் வே. ஸோ கீழிருந்து அப்படியே இங்க சூப்பரா வந்து எலிவேட்டட் பாத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற சிட்டி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிருவோம். மக்களே, வேற லெவல் பண்ணிருக்காங்களா நம்ம பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை. வாங்க மக்களே, வாங்கண்ணா, வணக்கங்க நாங்கிற மாதிரிதான் உங்களை வெல்கம் பண்ணணும். செம்ம பியூட்டிஃபுல் வைபோட சீரியஸ்லி சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கும். அது வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கான பஸ் முனையம் வந்து தனியா கட்டிட்டு இருக்காங்க. இது அட்டாச் ஆன மாதிரியே இப்போதைக்கு டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடத்துல பக்கத்துல தான் வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சைட்ல இருக்கிற லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் முனையமும் ஆப்ரேஷனுக்கு வந்துருச்சுன்னா ஃபுல்லா சூப்பரா இன்டகிரேட்டட் ஆயிருங்க. ஸோ வேற லெவல்ல இருக்கா. மேல பாருங்க எந்தெந்த ஊருக்கு போற பஸ்ஸஸ் போகும்னு போர்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு. மேலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. கொஞ்ச தூரம் லிஃப்ட்க்கு பின்னாடி போனீங்கன்னா எஸ்கலேட்டர் இருக்கும், அதுல நீங்க கீழே போயிடலாம். ஸ்டேர் கேசஸ் இருக்கும், ரெண்டுமே ஒர்க் ஆகாட்டி ஸ்டேர் கேஸ் வழியா கீழே இறங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலேயே வந்து கெஃபேஸ் எல்லாம் கூட இருக்கு, காஃபி ஷாப்ஸ் எல்லாம் கூட மேலே இருக்கு. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 360 டிகிரில கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லணும் நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு. கனெக்டிவிட்டிக்கும் ஷட்டில் சர்வீஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. இங்கிருந்து டைரக்டா ஸ்ரீரங்கம்க்கு பஸ் இருக்கு, திருவானைக்கோவில் போலாம் நீங்க. அதுக்கப்புறம் லால்குடி ஏரியாவுக்கு பஸ்ஸஸ் இருக்கு. நம்ம ஸ்ரீரங்கம் பஸ்ஸஸ்ல ஏறினாவே வந்து நீங்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் ஜிஹெச், மாநகராட்சி ஆஃபீஸு, சத்திரம் பேருந்து நிலையம், இது எல்லாத்தையுமே அந்த ஒரே பஸ் கவர் பண்ணிடும். ஏன்னா ஸ்ரீரங்கம் போற ரூட்ல தான் இந்த அத்தனை பிளேசஸ் இருக்குங்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ இங்கிருந்து ஏர்போர்ட் போகணும்னா கீழே போயிட்டு நீங்க புதுக்கோட்டை பஸ் எடுத்துட்டீங்கன்னா புதுக்கோட்டை பஸ்ல நீங்க ஏர்போர்ட்னு கேட்டு இறங்கிக்கலாம். லைக் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இன்னும் நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து நீங்க இங்கிருந்து புதுக்கோட்டை பஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா?
ஸோ இந்த அளவுக்கு சூப்பரான கனெக்டிவிட்டியோட எந்தவித ஆங்ஸைட்டும் இல்லாம மக்கள் ஈஸியா பயணிக்கணுங்கிறதுக்காக செம்ம பிளான்டா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்ம கிளாம்பாக்கம் ஓபன் பண்ணப்போ கூட சென்னையில கொஞ்சம் அந்த இஷ்யூ இந்த இஷ்யூன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம சென்னை வைப் வந்துருச்சுங்க. ஒரு ஒரு தலைநகரத்துக்கான வைப் வந்துருச்சு. நான் பஞ்சப்பூர்ல இருந்த போல நாம என்ன கிளாம்பாக்கம்ல இருக்கோமா, சென்னையில இருக்கோமா, திருச்சியில இருக்கோமாங்கிற ஒரு மைண்ட் செட் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு தலைநகரத்துக்கு ஈக்குவலா வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ இப்போ வந்து நம்ம லிஃப்ட் காமிச்சால இங்க பாருங்க, இப்போ எஸ்கலேட்டர் சர்வீசஸ் இருக்கு, இதுலயே நம்ம கீழே போயிடலாம். ஸோ கொஞ்சம் மக்கள் வந்து பயந்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றவங்க வந்து ஒரு 2-3 டைம் ஏறி இறங்க பழகிட்டீங்கன்னா ஜம்முன்னு போயிடலாம். இங்க பாருங்களா, கால் வைக்கிறதுக்கு மட்டும்தான் பயம். கால் வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்படி மக்கள் பயந்துட்டு இருந்தாங்களா, நான் வந்து லைட்டா ஒரு புஷ் பண்ணி அவங்கள போங்க அது பாட்டுக்கு இறக்கி விட்டுருன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டேன். இந்த தம்பி மட்டும் பயந்துட்டே இருந்தான், கையை பிடிச்சு தர தரன்னு கீழே கூட்டிட்டு போயாச்சு. ஸோ அது ஒரு 2-3 டைம் எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம சென்னையில எல்லாம் மக்கள் அதுக்கு ஏதாவது பயப்படுறாங்களா? அவ்வளவுதாங்க. டயர் 2 சிட்டிஸ்க்கும் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டா எல்லா சிட்டிஸும் ஒரே மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து வேகமாக அர்பனைசேஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ எல்லா ஊர்லயுமே வந்து ஒரு தலைநகரத்துக்கு ஈக்குவலான ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் சென்னைனா நம்ம வேற மாதிரி பார்ப்போம், ஓஹோ அவ்வளவு சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் வந்து சென்னை சிட்டியில இருக்கிற அவ்வளவு ஃபெசிலிட்டிஸும் வந்து டயர் 1 டயர் 2 சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு வந்துட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம் தான். ஸோ திருச்சி இன்னுமே வந்து சூப்பரா டெவலப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 2வது தலைநகரமா உருவாக்குறதுக்கான எல்லா அடையாளங்களும் இப்பவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு மெட்ரோ கனெக்டிவிட்டி மட்டும் கொடுத்து ஸ்ரீரங்கம் டு பஞ்சப்பூர், பஞ்சப்பூர் டு ஏர்போர்ட்டுக்குன்னு ஒரு மெட்ரோ சிஸ்டத்தையும் டெவலப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செகண்ட் கேபிட்டல் திருச்சி ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் அப்படியே மங்களகரமாக பிரைட்டாக தெரியுதுங்க. ஸோ இங்க பாருங்க, ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் போறதுக்கு இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் இருக்கும். எல்இடி ஸ்கிரீன்ஸ்ல எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து எந்தெந்த ஊருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பஸ்ஸஸ் போகும் அப்படிங்கிறத பெருசா டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பக்கி சர்வீஸ் பாத்தீங்களா, எலக்ட்ரிக் காரு. ஸோ வயசானவங்க லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அழகா அதுல ஏறிட்டு நீங்க ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் போயிட்டு இறங்கிக்கலாம். மேல சிட்டி பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு எஸ்கலேட்டர், லிஃப்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, நாம சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து ரயில்வே ஜங்ஷன் பழைய பஸ் ஸ்டாண்ட், அதாவது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வழியா பஞ்சப்பூர் வரைக்கும் வந்த ஷட்டில் பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் போட்டிருந்த ஒரு வீடியோ அது வந்து சத்திரம்ல இருந்து சென்ட்ரல் வந்துட்டு சென்ட்ரல்ல இருந்து விராலிமலை பஸ் பிடிச்சி பஞ்சப்பூர் வர மாதிரி போட்டிருந்தேன். இப்போ வந்து டைரக்ட் பஸ் சர்வீஸ் விட்டுட்டாங்க, ஷட்டில் சர்வீஸ். டைரக்டா நீங்க 15 ரூபா கொடுத்து சத்திரம்ல இருந்து அல்லது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சென்ட்ரல்ல இருந்து வந்து இறக்கலாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுங்க, கலைஞர் கருணாநிதி பேருந்து முனையம். பாய் மக்களே, see you.